உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய வேதனைகள், ஒவ்வொரு சந்தோஷமான ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பிச்சை என்று நான் சொல்றேன். உங்களுக்கு எப்போதுமே உங்க வாசப்படியில நான் காத்திருப்பேன். அது எப்போதும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. என்னோட இறைவன் உங்களுடைய வாசலிலையும் நன்றாக காத்திருப்பார்கள். ஒருத்த உயிரை கூட எடுக்க நான் அனுமதிக்கவும் மாட்டேன், விடவும் மாட்டேன். நன்றாக என்னுடைய உலகத்தில் இருக்கு மக்கள், அனைத்து மக்களும் என்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு நான் பாதுகாப்பையும் கொடுப்பேன், மக்களோட உசுரை காப்பாற்றி கொடுப்பேன், குழந்தை குட்டிகளை காப்பாற்றி கொடுப்பேன், செல்வம் செல்வாக்குகளை பெற்று கொடுப்பேன். எந்த ஒரு புறப்பட்டு இருக்கக்கூடியவங்களையும் சந்தோஷமாக நிறைவேற்றி கொடுப்பேன். உலகத்தில் 2 லட்சம் 3 லட்சம் வாங்குற போல் என்னுடைய ஆலயத்தில் கிடையாது. எனக்கு மூலிகை செலவு மட்டுமே தான், மற்றபடி ஒரு காணிக்கை நான் வாங்கினதும் கிடையாது. அப்படி இருந்து என் மக்களை நான் காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதுபோல இந்த தாயி, வரக்கூடிய தாயி, இன்னும் வரக்கூடிய மக்கள், இன்னும் மக்கள் நிறைய வரக்கூடியவங்க, பாலகன் பாலகிக்கு குழந்தை குட்டிகள், கல்வி படிப்புகள், செல்வம் செல்வாக்குகள், மூளை வேலை செய்யாம இருக்கிறது, நொடிப்பு சம்பந்தப்பட்டது, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டது, உடல்ல கட்டி சம்பந்தப்பட்டது, அதுபோல என்ன நோய்கள் இருந்தாலும் சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர்களை நன்றாக குணப்படுத்தி கொடுக்கக்கூடியது அனைத்துமே இந்த எல்லையில நிறைய இருக்கு. நிறைய வைத்தியங்கள் இருக்கு, நிறைய மூலிகை கொடுக்குறோம். எல்லா மக்களுமே நம்பி வரலாம், நம்பி வந்து பெற்றுக்கொண்டு உயிரை கையில பிடிக்கலாம். அதுபோல நானும் கவர்மெண்ட் அப்ரூவ்ல தான் இருக்கேன். உலகத்தில் மக்களுக்கு அனைத்து பேத்துக்கும் தெரியும். என்னோட யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு அனைத்தும் பார்க்கும் போகும்போதே தெரியும் நான் எப்படி அப்படின்றது. ஒரு செல்வம் செல்வாக்குகளே தெரியும். என்னுடைய கை போட்டு 20,000மோ 10,000மோ போட்டு நான் செய்து கொடுக்குறேன் மக்களுக்கு. என்ன கேட்டாலும் 10 குறைக்கு செய்து கொடுக்குறேன். அதனால என் மக்கள் நன்றாக இருக்கட்டும். 1,50,000 ரூபாய் 2,00,000 ரூபாய் ஆகிற இடத்துல நான் 1 ரூபாய் 50 ரூபாய் 70 ரூபாயில முடிக்கிறேன். என்ன கேட்டால் இன்னைக்கு விற்கக்கூடிய விலைவாசிகள் அவ்வளோ அழுகில போயிட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தலை தூக்க முடியலாத நிலைமையில இருக்கேன். ஆஸ்பத்திரியில் முடியலாத இருக்கக்கூடிய மக்கள் அனைத்து பேரும் டாக்டர்